ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் 2 lakh rupees ஆன் ரோட் ப்ரைஸ் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான டாப் 6 பைக்ஸ் என்னென்ன இன்னைக்கு இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 லட்ச ரூபாக்குள்ள ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட்ஸில் பைக் வந்து இருக்குது. நீங்கள் அட்வென்ச்சர் டூரராக இருக்கட்டும், ஸ்க்ராம்லர், க்ரூசர், நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், ஸ்போர்ட்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல் பைக்ஸ் உங்களுக்கு 2 லட்ச ரூபாய்க்குள்ள ஆன் ரோட் ப்ரைஸில் எக்கச்சக்கமான பைக்ஸ் இருக்குது. அதில் பெஸ்ட்டான 6 பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த 6 பைக்ஸில் எந்த பைக் ரியல் வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ரோனின் 225. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராம்லர் மோட்டார் சைக்கிள். டிவிஎஸோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். 1,49,000 ரூபா எக்ஸோரூம் ப்ரைஸ் பேஸ் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் வேரியண்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,74,000 ரூபா. இதை நீங்கள் மிட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,82,000 ரூபா. ஹையர் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,96,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 3 செக்மெண்ட்ல 3 பிரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸோட நமக்கு தேவையான கலர்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறதுக்கு டிவிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்க்ராம்லர் டிவிஎஸோட ரோனின் 225ல என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225.9 cc ஆயில் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.4 ஹார்ஸ் பவரும் 19.93 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் இருக்குது. இது வரைக்கும் நல்ல இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 30லேருந்து 35 km/லிட்டர் தான் மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீடும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 120 km/h தாராளமாக இந்த பைக்கால் வந்து டாப் ஸ்பீட் போக முடியும். அதுக்கு மேலேயும் போகும். பட் நீங்கள் வந்து மைலேஜ் கன்சர்ன் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக 135 வரைக்கும் இந்த பைக்கால் ரைட் பண்ண முடியும். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 9 ஸ்போக் அலாய் வீல்ஸ், டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைடிங் மோட்ஸ் இருக்குது. ரெயின் அண்ட் அர்பன் அப்படிங்கிற ரெயின் மோட்ஸ் இருக்குது. அண்ட் கீ ஃபீச்சர்ஸாக எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குங்க. ஐஎஸ்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், டிடிஇ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், அதாவது டிஸ்டன்ஸ் டு எம்டி, இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜெனரேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சைடு ஸ்டாண்ட் இண்டிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ட்ரிப் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜிடிடி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட எல்லா பைக்ஸ்லுமே இருக்கும். அதுவும் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல. ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் இருக்கு. சர்க்குலரான எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி டெயில் லேம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதுவும் சர்க்குலராக இருக்கிறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஸ்க்ராம்பர் மோட்டார் சைக்கிள் டிவிஎஸோட ரோனின் 225 பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 1,74,000 ரூபா ஆன் ரோட் ப்ரைஸில் இன்னைக்கு கூட உங்களால் இந்த பைக்கை வாங்க முடியும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் NS200. NS200 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1 நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னா கண்டிப்பாக NS200 தான் சொல்லி ஆகணும். இந்த NS200 2023 மாடலோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1,76,000 ரூபா ஆன் ரோட் ப்ரைஸ், தமிழ்நாடு ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த NS200ல 2 நியூ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒயிட் ரெட் காம்பினேஷன்லையும் ஒயிட் பிளாக் காம்பினேஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் காம்பினேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல டெக்னாலஜியும் இருக்கு, கான்ஃபிகரேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல பெஸ்டான டிசைன்லையும் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த NS200 பொறுத்த வரைக்கும் 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. 4-valve தான் இருக்கு. 24.5 ஹார்ஸ் பவரும் 18.7 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 35 km/h மைலேஜும் 140+ இந்த பைக்கோட டாப் ஸ்பீடும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா 2023 மாடலில் அவைலபிளாக இருக்கு. அண்ட் 10 ஸ்போக் அலாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் மோனோ ஷாக் அப்சர்வர் அவைலபிளாக இருக்கு. நல்ல பெஸ்ட்டான டிசைன், 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட்
கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஏபிஎஸ் லைட், கிளாக், ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் கிளஸ்டரில் பார்த்துக்க முடியும். லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு வந்தீங்கன்னா ஹாலோஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க, ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸோட ஒரு பெஸ்ட்டான விஷயம் ஹாலோஜனில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது எல்இடியில் ஏன் கொடுக்கலங்கிறது தான் எனக்கு கண்டிப்பாக தெரியல. இதோட டெயில் செக்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் ஃபீச்சர், ஸ்டெப் அப் சீட் இருக்குது. பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெஸ்ட்டான நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். இன்னைக்கு 1,76,000 ரூபா ஆன் ரோட் ப்ரைஸில் NS 200 தமிழ்நாடு ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. மூணாவதாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Yamahaவோட R15S. R15 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வருஷமாக இந்தியாவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்காக இருக்குது. இந்த R15S பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், இது வந்து R15 வெர்ஷன் 3 மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டெப் அப் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சீட் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தாங்க, ஸ்ப்ளிட் சீட் கிடையாது, ஸ்டெப் அப் சீட், ஆனால் சிங்கிள் சீட் செட்டப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த R15S பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான பைக்குன்னு தான் நான் இப்போவுமே சொல்வேன். இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1,94,000 தமிழ்நாடு ஆன் ரோட் ப்ரைஸ் உங்களால் வந்து பை பண்ண முடியும். இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 18.4 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 14.2 நியூட்டன் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸும் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 40 km/லிட்டர் மைலேஜும் 144க்கும் மேலே இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் போகணும்னு சொல்லியிருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அவைலபிளாக இருக்குது. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா டியூல் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் ஃப்ரண்ட்லையும் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் பில்லியன் ஃபுட் ரெஸ்ட், இன்ஜின் கியூல் ஸ்விட்ச் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான பைக். விவிஏ டெக்னாலஜி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு விஷயம். அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இந்த R15Sல இருக்குது. நாலாவதாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஹீரோ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் 160R 4-valve இன்ஜின். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்ட்டோட எக்ஷோரூம் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1,28,000 ரூபாயும், ஹையர் வேரியண்ட் அப்படின்னு பார்த்துக்கும்போது 1,36,000 ரூபாயும் எக்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 1,55,000லேருந்து 1,60,000க்குள்ளே தான் இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் இருக்கும். இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R 4-valve இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான விஷயங்கள் எல்லாமே ஹையர் லெவல், அதாவது ப்ரோ மாடல் பைக்கில் தான் கொடுத்துருக்காங்க. 163cc ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 16.9 ஹார்ஸ் பவரும் 14.6 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. 115 km/h தாராளமாக இந்த பைக்கில் வந்து டாப் ஸ்பீட் போக முடியும். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, என்னென்னு கேட்டிங்கன்னா 0 to 60 4.7 செகண்ட்ஸில் போக முடியும். இன்னைக்கு இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 160 செக்மெண்ட் பைக்கில் இந்த எக்ஸ்ட்ரீம் 160R 4-valve இன்ஜின் தான் ஃபாஸ்டஸ்ட் பைக் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் இல்லை, ஆனால் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் செட்டப் ஹையர் வேரியண்ட், அதாவது ப்ரோ மாடலில் அப்சைட் டவுன் ஃபோக்ஸும், பேஸ் மாடலில் 37mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் கொடுத்துருக்காங்க. 7-step அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் ரியரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 144 kg வெயிட், 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அவைலபிளாக இருக்குது. அண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அவைலபிளாக இருக்குது. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350. இந்த ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான டெய்லி கம்யூட்டர் மோட்டார் சைக்கிளாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 1,80,000 ஆன் ரோட் ப்ரைஸில் இன்னைக்கு தமிழ்நாடு ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்ஸில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ரெபல் ப்ளூ, ரெபல் ரெட், ரெபல் பிளாக், எக்கச்சக்கமான டேப்பர் ஹேஷ், எக்கச்சக்கமான கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். 349cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 20 ஹார்ஸ் பவரும் 27 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த பைக்கில் 5-speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 115 km/h டாப் ஸ்பீடும் கிட்டத்தட்ட 35 km/லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. 17 இன்ச் அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது அனலாக் அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அவைலபிளாக இருக்குது. மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி இருக்குது. அண்ட் ஜிபிஎஸும் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் பல்ப் இண்டிகேட்டர்ஸ், ஹாலஜன் பல்ப் ஹெட் லேம்ப், ஹாலஜன் பல்ப் டெயில் லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டிங் செக்ஷன் எல்லாமே ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட், ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350 பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்குங்க அண்டர் 2 lakh ஆன் ரோட் ப்ரைஸில். கடைசியாக ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்னட் 2.0 ஹோண்டாவோட மாடல். இந்த ஹோண்டாவோட ஹார்னட் 2.0 பார்த்தீங்கன்னா 1,37,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஹோண்டா கிட்ட ஒரு பெஸ்ட்டான நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹார்னட் 2.0 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட்டான பைக், ஆனால் அந்த அளவுக்கு பெரிய இனிஷியலான பிக்கப்போ இல்லை டாப் இன் பர்ஃபார்மன்ஸோ கிடைக்காது. டே டு டே லைஃபுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக், எதுவும் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஓட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக வந்து நமக்கு இந்த பைக் வந்து இருக்கும். 1,62,000 ரூபா ஆன் ரோட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஷோரூம்ஸில் அவைலபிளாக இருக்குது. 184cc சிங்கிள் சிலிண்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 17 ஹார்ஸ் பவரும் 16.1 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக டிசைனும் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த 6 பெஸ்ட்டான அண்டர் 2 lakh பைக்ஸில் எந்த பைக் பெஸ்ட்டாக இருக்குது, எந்த பைக் வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். சேனலோட பேஜுக்குள்ளே போயிட்டு என்ன மாதிரி வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு 4-5 வீடியோவை போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.